வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பை கலந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த ஒரு வாரமாக போயிட்டுருக்கு. அது சம்பந்தமாக மத்திய அதிகாரிகளாம் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திண்டுக்கல்ல ஏஆர் டைரியும் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் கழிவு நீரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் செக் பண்ண வகையில் FSSAI ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய எல்லா பொருட்களும் நெய், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மெயின் நெய் இதில் செக் பண்ண வகையில் தரம் ரொம்ப குறைவாக இருக்குது. எங்களுடைய பரிசோதனையில் உங்களுடைய பொருட்கள் தோல்வி அடைந்திருக்கின்றன. அப்படிங்கிறப்ப நெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, மற்ற வகையான கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொன்ன மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு இப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க. திண்டுக்கல் ஏஆர் டைரி முதல்ல சொல்லிட்டாரு, எங்கள் மேலே எப்படிப்பட்ட இதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் ரிசல்ட் இந்த மாதிரி வந்திருக்கு. மீண்டும் என்ன பதில் சொல்ல போறாரா அப்படிங்கிறது தெரியல. இது எதுக்காக பஞ்சாமிர்தத்தோட கலந்து பேசுகிறார்கள் அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. என்ன கேட்க போறோம்னா, திருப்பதி லட்டுல மிருக கொழுப்பை கலந்துருக்கிறாங்க, கலக்கல. அது ஆந்திர பிரதேசத்தோட நிலைப்பாடு. அது அரசு பார்த்துக்கும், அதை விட்டுருங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு அவங்க பார்க்க போறாங்க. அதனுடைய வெளிப்பாடா இங்க எதுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்? அந்த மாதிரிதான் பாஜகவுல உள்ள வினோஜ் வி செல்வம், மற்றபடி கோவை பாஜக பிரமுகர் செல்வகுமார் அப்படிங்கிறதும் பிரச்சனை பண்ணி இன்னைக்கு வினோஜ் வி செல்வத்தின் மேல போலீஸ் நடவடிக்கை இல்லை. ஆனா செல்வகுமார் மேல ரெண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். மற்றபடி கைது செய்யப்படவில்லை. எந்த ஒரு அடுத்த ஸ்டெப் நடவடிக்கையும் இல்லை. வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஒருவேளை காரணம் பாஜகவினர் அப்படிங்கிற விஷயம் தான் எங்களுக்கு தெரியுது. ஆனா இதே ஒரு விஷயத்த சினிமா டைரக்டர் மோகன்ஜி அப்படிங்கிறது தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சார். ஆனா அவரை கைது செய்து மற்றபடி ஜாமீன்ல விட்டுருக்கிறாங்க. பாருங்க, ஒரு பாஜகவை சேர்ந்த உறுப்பினருக்கும் பிற உறுப்பினருக்கு என்ன வித்தியாசம் இருப்பாங்க? கட்சியில் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் செய்வதெல்லாம் சரியாகி விடுமா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அதாவது சினிமா இயக்குனர் மோகன்ஜி அப்படிங்கிறவர் வண்ணாரப்பேட்டை இருக்கக்கூடியவர் இந்துக்கள் எல்லாம் இளிச்சவாயர்களா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு பதிவு விடுறார். அதாவது இந்த மாதிரி இதுல திருப்பதி லட்டுல கலந்துட்டாங்க மனசாட்சி இல்லாம. என்ன வைணவ முத்துரை வாங்கியவர்கள் எத்தனை பேர் இதுல புனிதமானவர்கள்? ஏன்னா வைணவ பிராமணர் தான் அந்த வேலையை செய்யறது. எத்தனை பேர் புனிதமானவர்கள்? மனசாட்சி இல்லாமல் மனிதர்களோடு விளையாடுகிறார்கள். இந்துக்கள் என்றால் இடிச்சவாயர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டுட்டு, மற்றபடி இன்னொரு வீடியோவும் அதுல போட்டிருக்காங்க. ஆமா, வீடியோ போட்டுட்டு அதுல என்ன வீடியோ போட்டிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது எனக்கு தெரிந்த ஒரு கோவில்ல கொடுக்கப்படக்கூடிய பஞ்சாமிர்தத்துல கருத்தடை மாத்திரைகள் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற. கொடுக்கக்கூடிய பிரசாதத்தின்னு சொல்லிதான் பரவாயில்லை, பஞ்சாமிர்தம்னே சொல்றாரு. அந்த பஞ்சாமிர்தம் எங்க கொடுக்கப்படும்? பள்ளியில தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பேசுறவரு கரெக்டா பேசியிருக்கணும். மற்றபடி நான் கேள்விப்பட்ட வகையில எனக்கு தெரிந்த ஒரு கோவிலில் கொடுக்கக்கூடிய பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலந்திருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு பிரச்சனை ஆகி போச்சு. உடனே அங்க இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாமிர்தம் செய்வாங்க பாரு கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கூட இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கிறாரு அவர் மேல. அதையெல்லாம் விட சமயபுரம் மாரியம்மன் கோவில் சம்பந்தப்பட்ட அறங்காவல் துறை சேர்ந்தவர் கவியரசு, அறநிலைத்துறை மேலாளர் கவியரசு
வழக்கு போட்டிருக்காரு. திருச்சி போலீஸ்ல வழக்கு போட்டு கைது செய்து பிறகு ஜாமீன்ல அவரை விட்டுருக்காங்க. யார? சினிமா இயக்குனர் மோகன்ஜிய. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, திருப்பதி லட்டு அதை விடுங்க, மிருக கொழுப்பை கலந்துருக்காங்க கலக்குல, அதை விட்டு நமக்கு அது அப்பாற்பட்ட பிரச்சனை, நம்ம மாநிலத்து பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து தெய்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதை வந்து எல்லாரும் பேசலாம். அதுக்காக வந்து பவன் கல்யாண் போன்று வந்து எனக்கு மட்டும்தான் அதுல உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. மிகப்பெரிய ஒரு தேசிய அளவுக்குலாம் பேசக்கூடாது. நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து பேட்டி இதுல பதிவிட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஆமா, கேட்கலாம், அதுல ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது. அவர் வந்து பதிவிட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி கருத்தடை மாத்திரைகளை கலந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். கேட்டதுக்கு வந்து அடுத்தவங்க சொன்னாங்கன்னு போட்டு தப்பிச்சிடுறாரு. இருந்தாலும் வந்து எப்படி நீங்க அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற வகையில சமயபுரத்தை சேர்ந்த கவியரசு அப்படிங்கிற புகார் கொடுக்குறாரு திருச்சி போலீஸ்ல. இன்னைக்கு கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல விடுவிச்சிருக்காங்க. பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் அப்படின்னா அதோடு நிப்பாட்டிக்கணும். தெரிஞ்சா பேசணும். தெரியாத வகையில பொருளையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் பழனி பஞ்சாமிரதத்துக்கு வேட்டு வச்ச மாதிரி ஆயிடுது இல்லையா? நாங்கெல்லாம் வந்து பழனி சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டன் சத்திரத்தை சேர்ந்தவங்க. நாங்களாம் பழனி பஞ்சாமிரம் நிறைய சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து இந்துக்களை தவிர யாரும் உள்ளே நுழையக்கூடாதுன்னு உத்தரவு வாங்கியிருக்காங்க. ஆமா, உண்மையிலே வந்து அதை உடைத்து எறிய வேண்டும். அதுக்கு வந்து திமுக மேல்முறையீடு செய்யும் சொல்லிப்பட்டு சேகர் பாபு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மேல்முறையீடு செய்யல. செஞ்ச ரொம்ப நல்லா இருக்கும். இந்துக்கள் மட்டும் நுழைய வேண்டும் அப்படிங்கும் போதுல இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், மற்றபடி ஏகப்பட்ட மக்கள் இருக்கு. அவருக்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம் என்பதெல்லாம் விட ஒரு அமைதியான ஒரு இடம் அது. இன்னும் சொல்லப்போனா பழனி தண்டாயுதமான கூடிய மதசார்பற்ற ஒரு இடம், பூமி. உள்ள நுழைஞ்சாலே வந்து மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். நான்லாம் போய் உள்ள மேலே ஏறி போய் தியானப்பாதை வழியா உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணிட்டு வரக்கூடிய சமயத்துல ஒரு இவ்வளவு பெரிய டப்பா நாங்க வாங்குற காலத்துல வந்து 30 ரூபா 40 ரூபா, அதுக்கு மேல கிடையாது. இப்ப என்ன 60 ரூபா 70 ரூபா வரும், அவ்வளவுதான். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள விற்கிறாங்க. ஒரு ஆபீஸ் போட்டு பழனியில பஞ்சாமிரம் விற்கிறாங்க, வாங்கிட்டு வரலாம். வர்றதுக்குள்ள ஒரு டப்பா நாங்களே வந்து நாக்கில வலிச்சு காலி பண்ணிடுவோம், முடிஞ்சு போச்சு. சூப்பரா இருக்கும். ஆமா, மற்றபடி வந்து எந்த ஒரு விஷயம் கலந்திருப்பதாக அதில் சொல்ல முடியாது. நல்லாதான் இருக்கு. ஆமா, நாங்களாம் வந்து குழந்தை குட்டியோட இருந்து நிறைய டப்பா சாப்பிட்டுருக்கோம். கருத்தடை மாத்திரை கலந்ததாக வந்து எந்த ஒரு விஷயமும் அதுல தெரியல. மோகன்ஜிக்கு வந்து யார் சொன்னார்கள் என்பது தெரியல. இருந்தாலும் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய சமயத்துல இதெல்லாம் வந்து பழிக்கும். சும்மா அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இப்ப பாருங்க, இந்த திருப்பதி லட்டு சமாச்சாரத்துல மிருக கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கப்பட்டதா வந்து போயிட்டு இருக்கு. ஆனா திண்டுக்கல் ஏஆர் டைரி அதை ஒத்துக்கலையே, ஒத்துக்கல. நாங்க வந்து நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, அதுக்கு நான் உடன்படிக்கிட்டோம் சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இன்னைக்கு FSSAI நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய நெய் வந்து பல விதமான சோதனைகள் தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப அது கலந்தது உண்மையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதோடு விட்டு விடாம அதை எதுக்கு பஞ்சாமிரத்தை கொண்டாந்து சேர்க்கணும் மோகன்ஜி போன்றவர்கள், மற்றபடி வந்து வினோத் வி செல்வகுமார் போன்றவர்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் வந்து புனிதமான ஒரு விஷயம், தெய்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா, அவரவர்கள் பஞ்சாமிரத்தை வாங்குறது, சாப்பிடுறது, திருப்பதி லட்டை உடைச்சு பக்கத்துக்கு பாருங்க, திருப்பதி லட்டுக்குள்ள சிகரெட்டும் குக்கா பாக்கெட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்குள்ள வீடியோ போச்சு. அதை வந்து பார்த்து அந்த அங்க இருக்கக்கூடிய அலங்காவல் திருப்பதி தேவஸ்தானம் என்ன சொன்னாங்க, நாங்க ஸ்ட்ரெயிட்டா இந்த வீடியோ யாரு விட்டாங்களோ பத்மாவதி அந்த அம்மா வீட்டுக்கு நாங்க கம்மம் பகுதியில, ஆமா கொல்லங்கூடமா ஏதோ ஒரு நினைக்கிறேன், பேர் ஞாபகத்துக்கு வரல, கம்மம் பகுதியில் உள்ள பத்மாவதி வீட்டுக்கு நாங்க போய் அவர்கிட்டையும் விசாரிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட விசாரிக்கல. ஆனா அறிக்கை சொல்றாங்க, கலக்கப்படவில்லை, என்ன இது வந்து புரளி கிடப்பது வருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் எவ்வாறு நம்ப முடியும்? பத்மாவதிக்கு போக வேண்டியதானே. அதே மாதிரி இதுலையும் பாருங்க, வினோத் வி செல்வம் வந்து கைது செய்யப்படவில்லை, மற்றபடி வந்து கட்சியை விட்டு நீக்கப்படவும் இல்லை. இப்படி இருந்தது அப்படின்னா அப்புறம் மற்றவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, மோகன்ஜி போன்ற கேள்வி, இடங்களை மட்டும் அரசு பண்ணி
ஜாமீனில் விட்டுருக்கிறீங்க, வினோஜ் வி செல்வத்தை கைது செய்யவில்லை கேட்டா வந்து அவர் மத்தியத்தில் இருக்க ஆளுக்கு கூட பாஜகவினுடைய ஒரு நெருங்கியவரா இருக்கலாம். செல்வகுமார் வந்து கொஞ்சம் தூரமா இருப்பார் போல, ஆனா வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, மற்றபடி கைது செய்யல. மோகன்ஜியை கைது செஞ்சாச்சு, ஜாமீன்ல வெளியிட்டிருக்காங்க. இதான் விஷயம். அதனால வந்து மதம் சம்பந்தப்பட்ட வகையில நம்முடைய கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதாரமாக இருக்கிறதோ சொல்லலாம். மற்றபடி வந்து அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார் அப்படிங்கிறப்ப இது வந்து பக்தி சம்பந்தப்பட்டது. ஆமா, அதே மாதிரி அவரு மோகன்ஜி வெளியிட்டு இருக்காரு, இந்துக்கள் என்ன இஸ்லாமியர்களா அப்படின்னு தலைப்புல வெளியிட்ட சமயத்துல அப்ப லட்டு பிடிக்கிற இடத்துல இஸ்லாமியன் இருந்தானோ அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. இந்துக்கள் எல்லாம் இழிச்ச வாயர்களா அப்படிங்கிற தலைப்பு அது தேவையில்லை. ஏன்னா வைஷ்ணவ பிராமணர்கள் இந்துக்கள் தானே. அப்ப என்ன அர்த்தத்துல வந்து இந்துக்கள் எல்லாம் இழிச்ச வாயர்களா அப்படின்னு தலைப்பு போட்டாருன்னு தெரியல மோகன்ஜி. அது அவருக்கு தான் வெளிச்சம். மற்ற சமயத்தை இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியத்தை, புத்தத்தை ஏதோ ஒருத்தவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்திருந்து அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா கூட பிற மதத்துக்கு அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் சொல்லலாம். செஞ்சவங்க எல்லாமே வந்து இந்து மக்கள் தான். அப்புறம் எதுக்கு இந்து மக்கள் எல்லாம் இழிச்ச வாயில் தனிப்பட்ட ஒரு தலைப்பு அப்படிங்கிற கேள்வி இதுல இருக்கு. அதனால வந்து எதன் அடிப்படையில் மோகன்ஜி போட்டான்னு தெரியல, சினிமா இயக்குனர். மற்றபடி வந்து பிற மதங்களை வந்து புண்படுத்துவது, மற்றபடி வந்து தேவையற்ற கருத்துக்களை பரப்பாமல் இருப்பது இத்தோடு நிறுத்தி கொண்டா நன்றாக இருக்கு என்பதை எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அது பஞ்சாமிர்தம் ஆகட்டும், திருச்சி லட்டாகட்டும், மற்றபடி எங்கெங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ அது இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடிய ஓதி கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஆகட்டும், கிறிஸ்துவர்கள் கொடுக்கக்கூடிய சில வேலைப்பாடாக இந்த ஏதோ ஒரு விஷயம் ஏதோ கொடுப்பாங்க இல்லையா, ஒரு அன்பளிப்பாகட்டும், ஏதாக இருக்கட்டும். ஆதாரம் இருந்தால் சொல்லுவோம், இல்லாவிட்டால் நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக நாம் ஒதுங்கி இருப்பதால் நல்லது என்று பகிரங்கமான பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.